ஹாய், சம்மர் வந்தாச்சு. இப்போ எல்லாருமே ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி எல்லாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்களா? ஓகே, உங்களோட பிளானில் இன்னொரு பிளானும் சேர்த்து பண்ணிக்கோங்க. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகணும் அப்படின்னா பாஸ் கட்டாயம் அப்படிங்கிறத கோர்ட் சொல்லிருச்சு. ஸோ பாஸ் இல்லாமல் யாருமே மலை ஏற முடியாது. அதுவும் ஒரு நாளைக்கு யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வார நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா 6000 பேருக்கும், அதே மாதிரி இருக்கக்கூடிய சனி ஞாயிறு நாட்களில் 8000 பேருக்கும் மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னா, அங்கே ஹோட்டல்ஸ் இல்லை, தங்கிறதுக்கான இடம் இல்லை, ரொம்ப டிராஃபிக் ஆகுது, அதனால ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது. இந்த காரணத்தை கருத்தில் கொண்டு பாஸ் இருந்தால் மட்டும்தான் ஊட்டி, கொடைக்கானலுக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத கோர்ட் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அந்தந்த மாவட்டமும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும் அப்படின்னா பாஸ் அப்ளை பண்ணிடுங்க. சரி, அங்கே இருக்கிற வெஹிக்கிள்கெல்லாம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊட்டி, கொடைக்கானல் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த வெஹிக்கிள் எல்லாமே எப்பயும் போல் போயிட்டு வரலாம். இங்கேருந்து டூரிஸ்டாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் கட்டாயம் அப்படிங்கிறத கோர்ட் சொல்லியிருக்கிறது. இது உங்கள் தகவலுக்காக. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.